தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக இந்த தேட்டர்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற இந்த புது தமிழ் படங்களை விட பழைய திரைப்படங்கள், அதாவது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழைய திரைப்படங்கள் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு இந்த பழைய திரைப்படங்களை எல்லா தேட்டர்லையும் இப்போ ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படம் தான் விஜய் அவர்கள் நடித்த கில்லி. பட் இது ரீரிலீஸா இல்லை நியூ ரிலீஸா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வேர்ல்டு வைடா அப்படி ஒரு செலிப்ரேஷன் இந்த கில்லி திரைப்படத்துக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, துபாய், அதுக்கப்புறம் ஏதோ இப்போ யூகேல 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்படி வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே கில்லி திருவிழா தான். அப்படி ஒரு பிரம்மாண்ட செலிப்ரேஷன் இந்த கில்லி திரைப்படத்துக்கு. அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே. தமிழ்நாட்டில் உள்ள 350க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்லையும் உலக அளவில் 600க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்லையும் இந்த கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்கிரீன்ஸ் அப்படின்றது இப்போ வர புது படத்து கூட அப்படி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு பிரம்மாண்ட ரீரிலீஸ் தான் இந்த கில்லி. பொதுவாக இந்த மாதிரி ரீரிலீஸ் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும்தான் அந்த திரைப்படங்களை கொண்டாடுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று யங்ஸ்டர் குரூப்பாக இருக்கும், இல்லை லவ்வர்ஸ் குரூப்பாக இருக்கும். பட் இந்த கில்லி திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா 6லிருந்து 60 வரை மொத்த பேரும் குடும்பமும் போய் கொண்டாடுறாங்க. அதுதான் விஜய் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கில்லி திரைப்படம் தமிழ் சினிமாவோட ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட். ஒரு ஹீரோ அவரோட கெரியர்ல ஒரு ஹிட் கொடுக்கறது அப்படின்றது வேற. இது வந்து எல்லா ஹீரோக்களும் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஹீரோக்களும் அவங்களோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தனால தான் அவங்க ஹீரோவை பண்ணிப்பாங்க. பட் இந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்றது அந்த இண்டஸ்ட்ரி மொத்தமாக அந்த திரைப்படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். வசூல் ரீதியாகவும் சரி, செலிப்ரேஷன் ரீதியாகவும் சரி, வைப் ரீதியாகவும் சரி. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் தான் இந்த கில்லி திரைப்படம். இந்த ரீரிலீஸோட செலிப்ரேஷன் அது கொடுத்த ஸ்கிரீன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 2004 ரிலீஸ் ஆகும்போது கிடைச்சா அப்படி ஒரு ஹிட் இருக்குல்ல, அதே ஹிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆகும்போதும் அந்த ஹிட் கிடைக்கிறதுன்றது இண்டஸ்ட்ரியில யாருக்குமே கிடைச்சது கிடையாது. 2004 இந்த கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன செலிப்ரேஷன், என்ன ஒரு வைப் இருந்ததோ அதே செலிப்ரேஷன், அதே வைப் இப்பவும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒரு புது படமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி சரி ஏதாவது விசேஷ நாளா இல்லை ஏதாவது ஒரு விசேஷமானு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படி இல்லை அந்த ஹீரோட பர்த்டேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்படி புது படமும் இல்லை, விசேஷமும் இல்லை, அந்த ஹீரோட பிறந்தநாளும் இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு குடும்பமா எல்லார் ஊர்லயும் ஏதோ திருவிழாக்கு போன மாதிரி படத்தை போய் அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. இந்த சித்திரை திருவிழான்னு இருக்குல்ல, அது வந்துட்டு கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆன தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு செலிப்ரேஷன், ஒரு பெஸ்ட் தியேட்டரிக்கல் செலிப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா
கண்டிப்பா கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்க தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெஸ்ட் தேட்ரிக்கல் செலிப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்க. இன்னைக்கு காலையில் கூட என் தம்பி மறுபடியும் அந்த படத்துக்கு போயிருக்கான். இப்போவும் சொல்கிறான்னா சரியான செலிப்ரேஷன் அப்படின்னு, வேற லெவல் செலிப்ரேஷன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு ரீரிலீஸ் திரைப்படம் 4 கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட். வேர்ல்டு வைடாக 2 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த சக்ஸஸ் எவ்வளோ பெருசு அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். ரஜினி சாரோட கடைசியாக வந்து லால் சலாம் திரைப்படம் இருக்குல்ல, அதோட ஓவரால் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா மொத்தமே 16 கோடி தான். அந்த ஓவரால் கலெக்ஷனையே இந்த ரீரிலீஸ் திரைப்படம் 2 நாள்ல பீட் பண்ணிடுச்சு. சுமார் 600 திரையரங்குகளில் கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் முதல் நாளில் மட்டும் 4 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக படக்குழு தகவல் தெரிவித்துள்ளது. கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது. அமெரிக்கா தவிர உலகம் முழுவதும் இப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டதால் வசூலில் மேலும் ஒரு சாதனை படைக்கும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே, சினிமா கரியர்லேயே ஒரு பிக்கெஸ்ட் ரெக்கார்டு. இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வேற யாருக்கும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. கில்லி படத்தோட அந்த டைட்டில் கார்டு போட்டதுல இருந்து, அதாவது விஜய் அவர்கள் அந்த டைட்டில் காமிச்சதுல இருந்து படம் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயர் தான். அதே மாதிரி படம் பார்க்குற ஆடியன்ஸுமே சரி, அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் செம்ம வைப்பு, செம்ம செலிப்ரேஷன். அந்த வைப்பும் செலிப்ரேஷனும் எந்த ஒரு இடத்துலையும் குறையவே இல்லை. அதே மாதிரி அந்த படத்தோட டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா மனப்பாடமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. படத்தில் வந்துட்டு திடீர்னு வேணும்ட்டு அந்த சவுண்டை கட் பண்ணுறாங்க. சாங்ஸ் வரும்போது நீ சவுண்டை கட் பண்ணிக்க, நாங்களாம் பாடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சாங்ஸோட சவுண்டை கட் பண்ணாலும் நீங்கள் எல்லாரும் அப்படியே கோரஸாக பாடி செம்ம செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. நான் அந்த படம் 2004 பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ்லாம் வரும்போது அது வந்துட்டு இப்போ இவ்வளோ பெருசாக கொண்டாடுவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்போலாம் பெருசாக தெரியாது. ஏன்னா அது போகிற போக்கில் வரும். முக்கியமாக இந்த டைலாக் தாமு சொல்லுவார்ல, நிறைய பேரில் எழுதுங்க ஓட்டேர் நிறைய பேரில் அப்படின்னு டைலாக்லாம் அவர் சொல்கிறது படி இங்கே எல்லாரும் அப்படியே கோரஸாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜய் பாடுற இந்த மருதமலை மாமனியம் முருகை அந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தங்கச்சி கேரக்டரில் ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, அம்மா நீ சுமந்த பிள்ளை அந்த பாட்டு. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு நாங்கள் அப்பாவும் அம்மாவும் ஏமாத்தரல, இந்த பிஸ்கெட் கொடுத்து அல்வா மாதிரி கொடுத்து ஏமாத்தரல, அங்கே வந்துட்டு டைலாக் ஓட ஓட இங்கே எல்லாரும் கோரஸாக அப்படியே டைலாக் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் அவர்களை காட்டும் போது அவ்வளோ செலிப்ரேஷன். அதுவும் நிறைய பேர் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் லவ் தான்ப்பா பியூர் லவ் அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் சாருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. அதில் அந்த செல்லம் அப்படின்னு சொல்லும்போது அவரு கூட சேர்ந்து ஆடியன்ஸுமே அந்த டைலாக் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரகாஷ் ராஜ் சாருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்தால் இதே சப்போர்ட் 2004 இருந்து. நான் 2004 அந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை தேட்டரில் பார்த்துருப்பேன். 4 தடவையுமே பிரகாஷ் ராஜ் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமான ஹைலைட்டு அந்த காரப்பொரி சாப்பிடணும் அப்படின்ற சீனு. அதெல்லாம் நாங்கள் அப்போ படம் பார்க்கும்போது 2004 பார்க்கும்போது அது பெருசாலாம் நாங்கள் கண்டுக்கலாம் இல்லை. பட் இப்போ அந்த காரப்பொரி சாப்பிடணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆடியன்ஸ் என்ன சொன்னேன், அவள் செவிலே 2 வெய், இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இப்போ காரப்பொரி வேணுமா அவளுக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு ஜாலியாக சொல்கிறது தான். பட் அந்த செலிப்ரேஷன் அப்படின்றது பயங்கரமாகவே இருக்குது. நான் அந்த படத்தை 20ஆம் தேதி ரோகிணி தேட்டரில் 12:15 ஷோ போய் பார்த்தேன்.
ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த சூரத்தங்காடுற பாட்டு இருக்குல்ல, அந்த ஒரு பாட்டை ஒரு தடவை ரிப்பீட் ஒன்ஸ் மோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுன் ஒரு வில்லு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை ஒரு தடவை ஒன்ஸ் மோர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொக்கர கொக்கர பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டையும் ஒன்ஸ் மோர் பாட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த அப்படி போடு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை 3 தடவை ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அப்படி போட பாட்டை 3 தடவை ஒன்ஸ் மோர் போட்டுமே வைபு யாருக்குமே குறையல. நம்ம ஒரு 2 தடவை கேட்கும்போது போதும்பா ஆனது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்பேன். அடங்குற மாதிரியே தெரியல. ஆட படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாட்டு கேட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஒன்ஸ் மோருக்காக. கில்லி படத்துல வந்து ஒவ்வொரு சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இது பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு அந்த அந்த ஒரு ஃபீலே இருக்காது. இது வந்து 20 வருஷம் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ரசிக்கக்கூடிய பாடலாக தான் வித்யாஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இப்போ பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பாடல்களை கொடுத்த வித்யாசாகர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றிகள். ஸோ எனக்கு தெரிஞ்சு கில்லிக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு வேற எந்த ஹீரோவும் கொடுக்கவே இல்லை. சும்மா ஏதோ சொல்லிக்கலாம் ஆசைக்கு, இந்த படம் இந்த ஹிட்டு, இந்த படம் இந்த ஹிட்டு அப்படின்னு. ஆனால் எல்லாரும் ரசிக்கக்கூடிய, எல்லாரும் விரும்பக்கூடிய, எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா இன்ன வரைக்கும் வேற எந்த ஹீரோவும் கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடைசி திரைப்படம் தான் அந்த கில்லி திரைப்படமா இருக்கு இண்டஸ்ட்ரியல் ஹிட்ல. ஆக்சுவலாக அந்த கில்லி திரைப்படம் விஜய் அவர்களோட கெரியர் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாக்கே இன்னொரு ஒரு அடையாளமாக ஒரு மைல் கலவா இருந்தது. கில்லி திரைப்படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, கலெக்ஷன் கிங்கு, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாலே நம்பர் 1 எல்லாமே ரஜினி சாரை தான் இருந்தார். ரஜினி சாரை பீட் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவில் வேறு யாருமே இல்லை, மற்ற எல்லாருமே அவரோட கீழே தான் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்தில் வந்த ஒரு திரைப்படம் தான் கில்லி. அதாவது ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுக்குற அளவுக்கு ஒரு அடுத்த நம்பர் 1 பொசிஷனுக்கு யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும்போது அது நான் தான் அப்படின்னு தன்னோட கில்லி திரைப்படத்தின் மூலியமா நிரூபிச்சிருந்தாரு விஜய் அவர்கள். ஆக்சுவலாக கில்லி திரைப்படத்துக்கு அப்புறம் தான் விஜய் அவரோட கெரியர் அந்த மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா உச்சத்தில் போச்சு. என்னதான் அதுக்கப்புறம் அவர் ஃப்ளாப் கொடுத்தாலும் அவரோட மார்க்கெட் ரேஞ்ச் வந்துட்டு குறையவே இல்லை. அதுக்கு மிக முக்கிய காரணம் கில்லி திரைப்படம் தான். 2024 பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் பிக்கெஸ்ட் ஓப்பனிங், பிக்கெஸ்ட் செலிப்ரேஷன், பிக்கெஸ்ட் கலெக்ஷன் கொடுக்கவே இல்லை. அதை 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கில்லி திரைப்படம் தான் ரீரிலீஸ் மூலயமா ஒரு பிக்கெஸ்ட் ஓப்பனிங் அண்ட் பிக்கெஸ்ட் கலெக்ஷனையே கொடுத்துருக்கு. இது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இவர் எம்ஜிஆர் ரசிகர். இந்த காலத்துல எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டம் இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு ஒரு படத்துக்கு இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தம்பி விஜய் படத்துக்கு நான் இதே படத்தை நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா எனக்கு உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். அவனுடைய ஆண்டவன் அவளுக்கு நல்ல ஆயுசை கொடுத்து நல்லபடியா இருக்கும். ஏன் அழுகுறீங்க? இல்லப்பா எம்ஜிஆருடைய ரசிகர்கள் கூட்டம் வந்து எப்படி இருந்துச்சோ அதே ரசிகர் கூட்டம் இன்னைக்கு இருக்கு. அதை வந்து யாராலே மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹீரோவோட மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லி நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு ஹீரோவோட ஃபேன் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. நாம அந்த ஹீரோ நடித்த அந்த ஒரு திரைப்படத்துக்கான ஃபேன் தான். ஆக்சுவலாக நாம படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். அந்த படத்தில் நடித்ததுனால அந்த ஹீரோ மேலே நமக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து அந்த ஹீரோவை ரசிக்க ஆரம்பிக்கிறோமே தவிர முதல்ல நம்ம படத்துக்கு தான் ஃபேன், அதுக்கப்புறம் தான் ஹீரோவே. ஏன்னா நம்ம இந்த ஹீரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னா அந்த ஹீரோ நடித்த எல்லா படத்தையும் நம்ம ஓட வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்துக்கணும். பட் நம்ம அந்த ஹீரோ நடித்த எல்லா படத்தையும் ஓட வைக்கிறது இல்லை. அந்த ஹீரோ நடித்தாலுமே நமக்கு எந்த படம் அந்த ஹீரோ நடித்து பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம ஓட வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறேன், நாம் ஒரு ஹீரோவுக்கு நான் ஒரு தீவிர ரசிகன் அப்படின்றதுலாம் இங்கே கிடையாது. அந்த ஹீரோ நடித்த அந்த திரைப்படங்களுக்கு தான் நம்ம தீவிர ரசிகன். இங்கே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இங்கன்னு இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. பட் அப்படி இருந்தும் அவர் கடைசியாக நடித்த லால் சலாம் திரைப்படம் ஓடலை. அதேமாரி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அப்படி இருந்தும் அவர் நடித்த சுறா திரைப்படம் ஓடலை. அஜித் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அப்படி இருந்தும் அவர் நடித்த இந்த விவேகம் திரைப்படம் ஓடலை. ஸோ என்னதான் நம்ம தீவிர ரசிகராக இருந்தாலும் கூட, ரசிகர்னு சொல்லிக்கிட்டாலும் கூட, அந்த ஹீரோவே நடிச்சிருந்தாலும் அந்த படம் நமக்கு பிடிக்கலன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ நாம அந்த படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு திரைப்படத்தை மக்கள் இன்னைக்கும் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஒரு சில பேர் யோசிக்கலாம், யாரா நீங்க, இந்த படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படம், சன் டிவில பல தடவை போட்டாச்சு, பிரிண்ட் யூடியூப்லேயே இருக்கு, அப்படி இருந்தும் காசு கொடுத்து இப்போ இந்த திரைப்படத்தை மறுபடியும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யோசிக்கலாம். ஆக்சுவலாக திரைப்படம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது. சினிமா இட்ஸ் எமோஷன். ஒரு 200 ரூபா கொடுக்கறது மூலயமா 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு திரைப்படத்தை எப்படிலாம் பார்த்து ரசிச்சனோ, அப்போ அந்த படம் பார்க்கும்போது என்னோட மைண்டில் என் மனசு எப்படிலாம் இருந்தது, என்னோட எமோஷனல் ஃபீலிங்ஸ் எப்படிலாம் இருந்ததோ
அதையெல்லாம் என்னால் ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு எமோஷனல் ஃபீலுக்காக தாராளமா எத்தனை தடவை வேணாலும் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லா திரைப்படங்களுக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே கூட ஒரு பர்சனல் கனெக்ட் ஒன்று இருக்கும். எனக்கு என்ன பர்சனல் கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேரும் ஒன்றாக போய் பார்த்த கடைசி திரைப்படம் இந்த கில்லி திரைப்படம் தான். விருகம்பாத்தில் இப்போ ஃபேம் நேஷனல் அந்த மால் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நேஷனல் தேட்டர் சிங்கிள் ஸ்க்ரீனில் இருந்தது. ஸோ அங்கே நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேரும் கடைசியாக பார்த்த திரைப்படம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா திரைப்படம் பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கு இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பர்சனல் கனெக்ட் தான். அப்புறம் நான் என்னோட பழைய வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன், எனக்கு விஜய் அவர் நடித்த திரைப்படங்களே பிடிச்ச ட்ரெய்லர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி திரைப்படமும் கில்லி திரைப்படமும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சில பேர் வந்துட்டு அது கில்லி படத்தோட ட்ரெய்லரா, யார்கிட்ட கதை விடுற, துப்பாக்கி ட்ரெய்லர் யூடியூப்ல இருக்கு, கில்லி ட்ரெய்லர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கில்லி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்போ கிடையாது, அதனால யூடியூப்ல இல்லை. பட் அதுக்கு முன்னாடியே எல்லா படங்களோட ட்ரெய்லரும் வந்துட்டு தான் இருந்தது. இந்த கில்லி திரைப்படத்தை ட்ரெய்லர் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, விஜய் டிவியில் மதியானம் 1:15 பார்த்தீங்கன்னா 1:15 1:30 வரைக்கும் வெறும் ட்ரெய்லர் மட்டும் போடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வலசரவாத்தில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தான் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் படித்தேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட், லஞ்ச் டைமில் யாரும் வெளியெல்லாம் போகக்கூடாது, வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. நாங்கள் படிக்கும்போது அதெல்லாம் கிடையாது, நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லஞ்ச் டைம் விட்ட உடனே திபுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். வீட்டுக்கு ஓடி வந்துட்டு கரெக்டாக 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நான் விஜய் டிவி பார்ப்பேன். அந்த 1:15 1:30 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது படத்தோட ட்ரெய்லர்லாம் போடுவாங்க. அப்படி கில்லி படத்தோட ட்ரெய்லர் போடுவாங்க. ஆக்சுவலாக அப்போ எந்தெந்த படத்தோட ட்ரெய்லர் அதிகமாக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லி திரைப்படத்தோட ட்ரெய்லரும் எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் நடித்த நியூ திரைப்படத்தோட ட்ரெய்லர் தான் அடிக்கடி போடுவாங்க. ஸோ அப்படி தான் நான் அந்த கில்லி திரைப்பட ட்ரெய்லரை அடிக்கடி பார்த்துருக்கேன். அதே மாதிரி கில்லி திரைப்படம் மொத்தமாகவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னமலை அவர்கள் இந்த மதுரையில் இருக்க அந்த செக் போஸ்ட்ல வந்து செக் பண்ணும்போது விஜய் இந்த கார் விட்டு இறங்கி சிகரெட் பற்ற வச்சுட்டு ஒரு மாதிரி ஆவேசமாக நடந்து வரல, அந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம். அதே மாதிரி கில்லி திரைப்படத்தில் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற விட எனக்கு இப்போ வரையும் உறுத்திட்டே இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் அந்த த்ரிஷா விஜய் அவர்களும் இந்த காரை சேஸ் பண்ணிட்டே போவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ரயில்வே ட்ராக்கை தாண்டி போகும்போது கார் வந்துட்டு அப்படி உருண்டுட்டே போய் ஒரு குளத்துல தொப்புன்னு விடும் இல்லையா, எனக்கு அந்த சீன் இப்பவும் பார்க்கும்போதும் ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும். அட பாவீங்களா, இவ்வளோ செலவு பண்ணி எடுத்தீங்களே, அந்த காட்சி மட்டும் நல்லா எடுத்துக்கனால இப்பவும் அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு அட்டை காருக்குள்ளே போய் சொருகிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு காரு வந்துட்டு ஒரு குளத்துக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. எனக்கு இப்பவும் அந்த ஒரு சீன் பார்க்கும்போது கொஞ்சம் உறுத்திட்டே இருக்கும். ஆக்சுவலாக 2024 எந்த ஒரு தமிழ் படமும் சரியாவே இல்லை. தேட்டருக்காரனுக்கு எந்த ஒரு தமிழ் படம் லாபமே கொடுக்கல. பாருங்க, மலையாள திரைப்படம்லாம் இங்கே வந்து பயங்கரமாக கலெக்ஷன் நல்லது அப்படின்ற ஒரு மனஸ்தாபம், ஒரு மனக்குறை இருக்கும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு புது படம் அதுக்கு நம்மளோட பழைய திரைப்படமும் போதும் அப்படின்னு கில்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கில்லி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி பயங்கரமான ஒரு கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க தேட்டருக்காரங்களாம். இப்போ கேரளாக்காரங்க யோசிப்பான், ஏன்டா நம்மளாம் புது படத்தை எடுத்து வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவனோட ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணி இவ்வளோ கலெக்ஷன் அல்றான் அப்படின்னு. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா வேர்ல்டு வைடாவே கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருக்கும். இன்னும் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்றதுக்கு இன்னும் நிறையவே இருக்கு. நான் அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, ப்ரோ இது நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னீங்களா அதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் அப்படி புதுசாக சொல்கிறத விட அந்த வீடியோவே நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக அந்த படம் ஆரம்பிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அந்த படம் ப்ராசஸில் இருக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனைலாம் இருந்தது, அந்த பாடல்கள் எப்படிலாம் உருவாச்சு, அதெல்லாம் விட இந்த படம் ஓடி முடிஞ்சு எவ்வளோ பெரிய சாதனை படைச்சு அதுக்கப்புறம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது சன் டிவிக்கும் கலைஞர் டிவிக்கும் ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை ட்ராய் வரைக்கும் போய் அந்த பிரச்சனை எப்படி சமாளித்து எப்படி முடித்தாங்க அப்படின்றது வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கில்லி தமிழ் சினிமாவில் வந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்டான ஒரு திரைப்படம். ஒவ்வொரு ஹீரோவும் அவங்களோட கெரியரில் நாமளும் கில்லி மாதிரி ஒரு படம் நடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கில்லி. கில்லி படம் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. ஆனால் எப்பவும் அந்த டிவியில் போடும்போது முதல் தடவை பார்க்கும்போது எந்த ஒரு ஆரவாரத்தோட எந்த ஒரு சுவாரஸ்யத்தோட அந்த திரைப்படத்தை பார்த்தோமோ அந்த ஃபீலை இப்போவும் கொடுக்கறது தான் கில்லி படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரஜினி சார் எத்தனை திரைப்படங்கள் நடித்தாலும் அவருக்கு ட்ரேட்மார்க்காக நிற்கிற படம் பார்த்திங்கன்னா பாஷா தான். அதே மாதிரி தான் விஜய் அவர்களோட கெரியரில் விஜய்க்கு அமைந்த படம் கில்லி. இன்னொரு 18-20 வருஷம் கழித்து விஜய் அவர்கள் இப்போ நடித்த மெர்சல், மாஸ்டர் மாதிரியான திரைப்படங்களில் இதே சுவாரஸ்யத்தோட 18 வருஷம் கழித்து பார்ப்போமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் மறுபடியும் நம்ம கில்லி படத்தை பார்க்கும்போது அதே சுவாரஸ்யத்தோட அதே ஒரு ஆரவாரத்தோடு தான் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் விஜய் அவர்கள் நடித்த கில்லி. தெலுங்கில் மகேஷ் பாபு அவர்கள் நடித்த ஒக்கோடு திரைப்படத்தோட ரீமேக் தான் கில்லி. ஒக்கோடு திரைப்படம் தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம்.
ஏன் சென்னையிலேயே ஒக்குடு திரைப்படம் தெலுங்குலேயே 100 நாள் ஓடிச்சு, அந்தளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அது அமைஞ்சது. அந்த ஒக்குடு திரைப்படத்தோட தமிழ் ரைட்ஸ் வந்துட்டு ஏஎம் ரத்னம் அவர்கள் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் ஹீரோ யாரும் முடிவு பண்ணல, படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரைட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க. தரணி அவர்கள் தில் தூள்னு தொடர் வெற்றியை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த படம் எது இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் பெருசாக பேசிகிட்டு இருக்கும்போது தரணி அவர்களோட தூள் திரைப்படத்தில் முதல் நடிக்க வேண்டியது விஜய் அவர்கள் தான். ஆனால் தரணி அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட தூள் படத்தோட கதையை சொல்லும்போது அந்த படத்தோட அவுட்லைனை மட்டும் 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால் விஜய்க்கு வந்துட்டு இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க தரணி அவர்கள் உடனே அதை ரெடி பண்ண முடியாதனால மறுபடியும் தன்னோட ஆஸ்தான ஹீரோவான விக்ரம் வச்சு தூள் திரைப்படத்தை எடுத்துட்டாரு. தூள் திரைப்படத்தில் வெற்றியை பார்த்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் தரணி அவர்கள்கிட்ட என்கிட்ட சொன்ன கதையா அது அப்படின்னு கேட்க தரணி அவர்கள் ஆமாம் சார் உங்ககிட்ட சொன்ன கதை தான், நடுநடுவில் அப்படியே சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அவர்கள் இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி செல்லமாக கோச்சிக்கிட்டாரு. அடுத்த திரைப்படம் நம்ம 2 பேரும் ஒன்றா பண்ணுறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் தரணி அவர்கள்கிட்ட சொல்ல ஏஎம் ரத்னம் அவர்கள் விஜய் அவர்களோட கால் ஷீட் வாங்கி தரணி அவர்கள்கிட்ட இந்த ஒக்குடு திரைப்படத்தை தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒக்குடு திரைப்படத்தை தரணி அவர்கள் பார்த்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி பல மாறுதல்கள் தரணி அவர்கள் அந்த திரைப்படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரீமேக் திரைப்படம் எப்படி எடுக்கணும், அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி எடுக்கணும் அப்படின்றதுக்கு கில்லே திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் ஒக்குடு திரைப்படத்தை தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் ஹீரோ அரியர்லாம் வச்சுருக்க மாட்டார். அதே மாதிரி ஹீரோ கபடி விளாட்றத அவங்க அப்பா ஆரம்ப காட்சியிலேருந்து ஆதரிச்சுட்டு வருவார். வேற ஒரு ஊரில் போய் வில்லன் அடிச்சு போட்டு, அதாவது பிரகாஷ் ராஜ் அவர்கள் அடிச்சு போட்டு கதாநாயகியை கூட்டு வரார் இல்லையா, அப்போது பிரகாஷ் ராஜ் அவர்கள் அடித்து சேத்துல தள்ளுவார். அந்த சீன்லேருந்து வில்லன் பிரகாஷ் ராஜா வந்துட்டு என்னை சேத்துல தள்ளி விட்டான்ல, அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் குளிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கப்போடவே சுற்றிட்டு இருப்பாரு. அதே மாதிரி கதாநாயகியை வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பும்போது ஏர்போர்ட்லேயே வில்லனும் போலீஸ்காரங்களும் இவங்க 2 பேரையும் பிரிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகியை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்லாம் பண்ணி பொண்ணுக்கு நலங்கெல்லாம் வைப்பாங்க. அந்த கல்யாணம் நலங்கு வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வில்லன் பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ஹீரோ கபடி விளையாடும் போது அந்த ஹீரோவை வந்துட்டு அடிப்பார், அதுக்கப்புறம் செத்து போடுவார். இதுதான் ஒக்குடு படத்தோட கதை. அந்த ஒக்குடு திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வேகமாக போகும், ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவாகிடும். எந்த இடத்துல ஸ்லோவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டேருந்து அந்த கதாநாயகியை பிரித்து இவர் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாரு இல்லையா, அங்கேயே அந்த படம் அப்படியே ஸ்லோவாகிடும். ஆனால் தரணி அவர்கள் அந்த படத்தோட முக்கியமான அந்த கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு திரைக்கதையை தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தார். கில்லி படத்தில் விஜயோட கேங்காக வர அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு வந்துட்டு ஒக்குடு திரைப்படத்தில் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் தமிழில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓட்டேரி நரி கதாபாத்திரம் வந்துட்டு தெலுங்கில் இருக்காது, மயில்சாமி கதாபாத்திரம் தெலுங்கில் இருக்காது, பாண்டு பொன்னம்பலம் கதாபாத்திரம் வந்து தெலுங்கில் இருக்காது. கில்லியில் ஹீரோ கபடி விளாட்றத அவங்க அப்பாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காத மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிக்னலில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் விஜயும் திரிஷாவும் பார்த்ததுக்கப்புறம் கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வரல, அந்த காட்சியில் தெலுங்கில் இருக்காது. முக்கியமாக ஹீரோ வில்லன் பிரகாஷ் ராஜ் அவர்களை சேத்துல தள்ளினதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் உடனே குளிச்சிருவாரு. ஆனால் தெலுங்குல அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க, குளிக்காம கப்போடு சுற்றுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. தெலுங்குல இன்னொரு கொடுமை ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னன்னா அந்த கதாநாயகிக்கு வந்துட்டு சிலை வச்சு அந்த சிலையை அந்த வில்லன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பூஜை பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க, ஆனால் தமிழில் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஜாகிங் போகிறது, வீட்டில் பூஜை நடக்கிறது, முக்கியமாக அந்த வெள்ளி கூடத்தை சேட்டுகளில் வைக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகள் வந்துட்டு தெலுங்கில் இருக்காது. முக்கியமாக ஒக்குடு திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் பிரகாஷ் ராஜா கடைசியில் பொண்ணோட அவங்க அப்பா குத்தி கொள்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்துட்டு அது ரொம்ப புத்திசாலித்தனமாக தரணி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் கத்தி எடுத்துகிட்டு வெட்ட வரா மாதிரியும் அப்போது கரண்ட் வர அருந்து அந்த கத்தியில் பட்டு ஒரு ஷாக் அடிச்சு இறக்குற மாதிரியும் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பார் தரணி அவர்கள். கில்லி படத்தோட டைட்டில் கார்டில் இளைய தளபதி விஜய் அப்படின்னு போட்டு விஜய் அவர்கள் திரும்பி நடந்து வர மாதிரி ஒரு ஷாட் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அங்கே ஆரம்பித்த நெருப்பு தான் படம் முடிகிற வரைக்கும் சும்மா சரசரசன் போயிட்டே இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பாஸ் பட்டனே இருக்காது. அதாவது எந்த இடத்துலையும் ஸ்லோவாகிறதோ இல்லை வந்துட்டு நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றதோ அந்த திரைப்படத்தில் எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி இந்த திரைப்படத்தை நீங்கள் எந்த சீன்லேருந்து பார்த்தாலும் இந்த திரைப்படம் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி சீன் நல்லா இருந்திருக்கும், இந்த சீன் வேஸ்ட்டு, இதுக்கு அப்புறம் சீன் நல்லாயிருக்கும் அப்படின்ற சீனே கிடையாது. எந்த சீன்லேருந்து பார்த்தாலும் சும்மா நெருப்பு மாதிரி ஃபயராக இருக்கும். அந்த மாதிரியான திரைக்கதையை தான் இந்த திரைப்படத்துக்காக தரணி அவர்கள் அமைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 10,000 வாழை பற்ற வச்சோம் அப்படின்னா அதை ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் வெடிச்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான படம் தான் இந்த கில்லி திரைப்படம். இந்த படத்தை தரணி அவர்கள் எடுக்கும்போது அப்போ கேமரா கொண்டு ஃபிலிம் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிலிம் வந்துட்டு தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தார் தரணி அவர்கள். அதை பார்த்த நிறைய பேர் வந்துட்டு என்ன தரணி இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாரு, கண்டிப்பாக இந்த படம் ஓடுமா, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி ஏஎம் ரத்னம் அவர்கள்ட்ட கேட்கும்போது ஏற்கனவே தரணி அவர்கள் தில் தூள்னு 2 வெற்றி வேறு கொடுத்திருந்தாரு. ஒக்குடு திரைப்படம் வந்துட்டு தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பண்ண கரெக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்து. அதனால் ஏஎம் ரத்னம் அவர்கள் எனக்கு தரணி மேல் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு சொல்லி காசை சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணார். எந்த அளவுக்கு செலவு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் பட்ஜெட்டாக வந்த படையப்பா திரைப்படம் பார்த்தீங்கன்னா 3 கோடியில் தான் எடுத்தாங்க. ஆனால் கில்லி திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவு பண்ணார் ஏஎம் ரத்னம் அவர்கள். 8 கோடி பட்ஜெட் அப்படின்றது ரஜினி கமலுக்கு அப்புறம் இளைய தலைமுறை ஹீரோக்களில் விஜய்க்கு மட்டும்தான் முதல்ல கிடைச்சது.
இந்த லைட் ஹவுஸ் செட்டு, கபடி செட்டு, வீடோட செட், இப்படி காசை தண்ணியாக செலவு பண்ணி எடுத்த திரைப்படம் தான் கில்லி திரைப்படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதுல தரணி அவர்கள் உறுதியாக இருந்தாங்க, ஏஎம் ரத்னம் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. ஏன் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையிலே விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமலை அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அந்த திருமலை படத்தில் ஒரு டயலாகவே வச்சிருப்பாரு விஜய் அவர்கள். சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி, கில்லி கில்லி கில்லிடா இவன் கில்லிடா. அதே மாதிரி கில்லி திரைப்படம் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வடிவேல் சாரும் விவேக் சாரும் தான் காமெடியில் வந்துட்டு பீக்கில் இருக்கிறாங்க. ஆனால் கில்லி படத்தில் அவங்க 2 பேருமே கிடையாது. என்னடா அது, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் கிடையாது, படத்தோட காமெடி எப்படி இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சா, அப்போது ஃபீல்ட் அவுட் ஆகியிருந்த தாமு அவர்களை வச்சு சூப்பராக காமெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க அந்த கில்லி திரைப்படத்தில். தாமு அவர்கள் மட்டும் இல்லை, விஜயும் தனிப்பட்ட முறையில் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க தங்கச்சி ரோலும் காமெடி பண்ணோம். அதே மாதிரி வில்லன் பிரகாஷ்ராஜ் அவர்கள், அவர் எப்போல்லாம் வந்துட்டு ஹாய் செல்லோ அப்படின்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் வந்துட்டு தேட்டரில் அவ்வளோ பெரிய அப்ளாஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி காமெடிக்குன்னு பெரிய ஸ்டார் யாருமே நம்பாமல் இவங்களே கதைக்குள்ளேயே காமெடி கொண்டு வந்தது அந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் தாமு அவர்கள் பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வச்சு 2 பக்கமும் ஜடை போட்டிருப்பாரு. ஆக்சுவலாக ஜே படத்தில் மாதவனோட ஃப்ரெண்டாக தாமு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகனும் கதாநாயகியும், அதாவது மாதவனும் ஹீரோனும் ஒன்றா சேரணும், அது வரைக்கும் நான் வந்துட்டு முடி வெட்ட மாட்டேன், இப்படியே பிரித்து போட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருப்பாரு. ஆனால் இந்த படத்துக்காக முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜே படத்தோட கண்டினியூட்டி அடி வாங்கும் அப்படின்னு சொன்னதுனால தாமு அவர்களுக்கு 2 பக்கம் ஜடை போட்டு அது ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள குச்சி சொறி வச்சுருந்தாங்க. இந்த ஜடை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் கபடி மேட்ச் ஜெயிச்ச உடனே தாமு அவர்களோட ஜடை வந்துட்டு சூப்பராக ஆடும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எங்கடா அவங்க லீடர் அப்படின்னு கேட்கும்போது அவனை பற்றி கேட்காதீங்க போலீஸ்கார், இப்படி திரும்பி இப்படியே ஓட்டா அப்படின்னு சொல்கிறது. கப்பா அண்ணா கஞ்சியை சட்டைக்கு மட்டும் தான் போடுறாரா இல்லை உள்ள 2 லோட்டா விட்டுக்கிறாரா, ஏன்டா இப்படி வரப்பா நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறதாகட்டும். நான் தாண்டா கொப்பா பேசுகிறேன்னா தெலுங்கு பட டேட்டில் விட்ற அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அதே மாதிரி வெள்ளி கொடுத்த சேட்டுகளில் வைக்கும்போது நிறைய பேரில் எழுதுங்க ஓட்டேரி, நிறைய பேரில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும். இப்படி காமெடியில் அதகலம் பண்ணியிருந்தாரு ஓட்டேரி நிறைய நடிச்சிருந்தா தாமு அவர்கள். அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்கள், இந்த படத்துக்கு அப்புறம் தான் பிரகாஷ்ராஜ் வாய்ஸை யாராவது மிமிக்ரி பண்ணோம் அப்படின்னா ஹாய் சலோ அப்படின்ற மாதிரி மிமிக்ரி பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ஹாய் சலோ த்ரிஷா அவர் பார்க்கும்போது மதுரை வீரன் தானே அப்படின்னு பாட்டு பாட்டு போயிட்டு ஹாய் சலோ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் அவ்வளோ பெரிய அப்ளாஸு. அதே மாதிரி விஜயன் த்ரிஷாவும் பிடிச்சதுக்கப்புறம் தனலட்சுமியை சாமிடா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது. சிக்னலில் நிற்கும் போது அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு உன்னெல்லாம் வாய் மட்டும் எல்லாம் நாய் தூக்கிட்டு போட அப்படின்ற சொல்கிற டைலாக் ஆகட்டும், அதெல்லாம் இப்போவும் ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய டைலாக். அதே மாதிரி அதே சிக்னலில் த்ரிஷாவும் விஜயும் பார்த்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு ஒரு கார்லேருந்து வெளியே வருவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த சீன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்களோட முதுகில் அந்த கண்ணாடிலாம் கிழிச்சு முதுகெலாம் ஒரே ரத்தம். அவர் சிந்தின ரத்தத்துக்கான பலனை அந்த படத்தோட வெற்றியின் மூலியமாக அவர் அனுபவிச்சார். அதே மாதிரி ஜெமினி கணேசன் படம் வரைஞ்சதுக்கப்புறம் அப்பா ஜெமினி கணேசப்பா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. இப்போவும் அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸில் அவங்க அப்பாவே பலார் நிறையிறது. இப்படி அந்த முத்துப்பாண்டி அப்படின்ற கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் பிரகாஷ்ராஜ் அவர்கள். அடுத்து படத்தோட ஹீரோ விஜய் அவர்கள், அந்த படத்தில் வர பஞ்ச் டைலாக் மாதிரி ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி அந்த படம் முழுக்குமே விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, சேஸுன்னு எல்லா காட்சியிலுமே பிரமாதப்படுத்தியிருப்பார் விஜய் அவர்கள். விஜயோட கதாபாத்திரத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணவேல் அப்படின்றது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை யோசிச்சிங்க அப்படின்னா தரணி அவர்கள் இயக்குற எல்லா படத்தோட அந்த ஹீரோ கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா கடவுள் முருகன் அவர்களுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவார். தில் படத்தில் ஹீரோ விக்ரம் பேர் வந்துட்டு கனகவேல், தூள் படத்தில் ஹீரோ விக்ரம் பேர் வந்துட்டு ஆறுமுகம், கில்லி படத்தில் விஜய் அவர்களோட பேர் வந்துட்டு சரவணவேல், அப்படியே குருவி படத்தில் ஹீரோ விஜயோட பேர் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் அப்படின்னு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒஸ்தி படத்தில் ஹீரோ சிம்புவோட பேர் வந்துட்டு ஒஸ்தி வேலன். இந்த மாதிரி முருகருடைய ரிலேட்டடாக தான் அந்த ஹீரோக்களுக்கு பேர் வச்சுட்டு வந்தார். அந்த மாதிரி தான் இந்த கில்லி படத்துலையும் ஹீரோவோட பேர் சரவணவேல் அப்படின்னு வச்சிருப்பாரு தரணி அவர்கள். இந்த படத்தில் விஜயர்களோட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பஞ்சு டைலாக்கே எழுதியிருப்பாங்க. இந்த ஏரியா அந்த ஏரியா எந்த ஏரியாலும் பயம் கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஊர் விட்டு ஊர் போய் ஏரியா விட்டு ஏரியா போய் ஒரு சண்டை ஒழிச்சிட்டு வருவார். அதே மாதிரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவார். அதே மாதிரி இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான வசனங்களை பரதன் அவர்களும் திரைப்படத்துக்காக எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் வர அனைத்து வசனங்களையும் பரதன் அவர்கள் ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார். எப்போ நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. அதே மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காட்சிகளில் பயங்கரமாக மெனக்கிட்டு இருப்பார். இந்த கார் சேஸ் ஆகட்டும், மொட்டைமாடி ஃபைட் ஆகட்டும், முக்கியமாக கபடி விளாட்றது. இந்த ஃபஸ்ட்டு கபடி மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சடனாக ஒரு ஆள் ரைடு வரும்போது பேக் ஃபிப் அடித்து அப்படியே எழுந்து நிற்பார். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க.
இந்த கபடி மேட்ச் காட்சிகளுக்காக கபடி ஆடுற ராஜேந்திரன் குணசேகரன் 2 பேர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் விஜய் அவர்கள் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் விமல் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, அப்புக்குட்டி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அடுத்து இந்த அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அப்படின்றது இந்த கில்லி படத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அவங்களோட தங்கச்சிங்களை வந்துட்டு அரிசி மூட்டை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கூப்பிடுறதே பழக்கமாச்சு. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த ஸ்கர்ட் போட்டு படிக்கிற காட்சிகளாகட்டும், அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்துறது, அவங்க தங்கச்சியை டீஸ் பண்ணுறது, முக்கியமாக பொன்னமலை அவர்கள் கார்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கார்லேருந்து வாயில சிகரெட்டோட இறங்கி அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு கேட்குற காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஒக்குடுலேயே இருக்காது. அடுத்து இந்த படத்தோட பாடல்கள் மற்றும் பின்னணி இசை. ஒக்கடு படத்தில் ஏற்கனவே 2 பாட்டு அங்கே ஹிட்டாக இருக்குது, அதை அப்படியே தமிழுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏஎம் ரத்னம் அவர்களும் தருண் அவர்களும் சொல்லும்போது வித்யாசாகர் அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், 2 பாட்டை நான் எல்லா பாட்டையும் நான் ஹிட் பண்ணி காமிக்கிறேன், இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு ஹிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி கில்லி படத்தோட அனைத்து பாடல்களையும் மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக கொடுத்துருந்தாரு வித்யாசாகர் அவர்கள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பாட்டு, அந்த கபடி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காதலா அப்படின்ற அந்த 2 சின்ன பாட்டையும் சேர்த்து மொத்தம் 7 பாட்டு வரும். அந்த 7 பாட்டு அந்த படத்தோட வேகத்தோடு சேர்ந்து எப்படி தான் போச்சுன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா படத்தில் ஃபுல் ஸ்லோ மெலடி சாங்னு ஒன்று கிடையவே கிடையாது. படத்தோட வேகத்தை எந்த இடத்துல பாட்டு குறைச்சிடக்கூடாதுன்றதுக்காக படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே ஃபுல் ஃபாஸ்ட் பீட்லேயே தான் எல்லா சாங்கையும் வச்சுருப்பாரு வித்யாசாகர் தரணி அவர்கள். அந்த காதலை அப்படின்ற பாட்டு கொஞ்சம் ஸ்லோ மெலடியாக இருக்கும், அதுவும் சின்ன பீட்டு தான், அதுவும் காட்சியோடு வரதுனால அந்த சாங் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாது. படம் ஏற்கனவே ஜெட்டு வேகத்தில் பயங்கர ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் அந்த லைட் ஹவுஸ் மேலே உட்காந்துக்கிட்டு உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி த்ரிஷா வந்துட்டு பாட்டை அப்படியே ஆரம்பிப்பாங்க. எங்கடா இந்த இடத்துல ஒரு ஸ்லோ மெலடி அந்த ஆசை இப்பொழுது அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு போகிறானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அப்படி போடுன்ற ஒரு பாட்டை போட்டு இன்னும் ஹைப் ஏற்றி விட்டுருப்பாரு வித்யாசாகர் அவர்கள். இந்த கதாநாயகியும் உருகி பாடுற மாதிரி இந்த ஸ்லோ மெலடியே இருக்காது. உதாரணத்துக்கு இந்த தூள் படத்தில் வந்துட்டு ஆசை இப்பொழுது, திருமலை படத்தில் வந்துட்டு அழகூரில் போத்தலை, அந்த மாதிரி பாட்டெல்லாம் வைக்காம அப்படி போட்டு பாட்டை வச்சு படத்தை எந்த வகையிலும் ஸ்லோ பண்ணிடக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்துருப்பாரு தரணி அவர்கள். இந்த கில்லி படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் அதாவது ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா கோபிநாத் அப்படின்றவர். ஆனால் அந்த அப்படி போடு அப்படின்ற பாட்டை மட்டும் அயன் கோ படத்தோட டைரக்டர் கேவி ஆனந்த் அவர்கள் இந்த ஒரு பாட்டை மட்டும் இந்த படத்துக்காக எடுத்து கொடுத்தாங்க. கில்லி படத்தோட பாடல்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கோவில் திருவிழா, வீட்டு விசேஷம் எங்கே போனாலும் இந்த திரைப்படத்தோட பாடல்கள் தான் ஒலிக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு வித்யாசாகர் அவர்கள். அதில் இந்த காரு வேன் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா 40ல் நார்மலாக தான் போவாங்க. ஆனால் அந்த அர்ஜுனர் வில்லுன்ற பாட்டு மட்டும் கேட்டுடுச்சு அப்படின்னா எங்கேருந்து தான் ஓட்டுவானுன்னு தெரியாது, 80 90 தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டா, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணிச்சு இப்போ வரைக்குமே. இந்த கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சார் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணுவார். அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை அவரோட அடுத்த திரைப்படம் வந்து தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை உடைக்கும். இதுதான் நடைமுறையில் இருந்தது கில்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் கில்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரஜினி சாரோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை அடுத்த தலைமுறை நடிகர்கள் உடைக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க இந்த கில்லி படத்தோட டீம். கில்லி படத்துக்கு முன்னாடி ரஜினி சார் கிரியேட் பண்ணி வச்சிருந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆன படையப்பா திரைப்படம். அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 44 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டில் இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினி அவர்களோட பாபா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அவருக்கு அமைஞ்சது. அந்த படையப்பா படத்தோட ரெக்கார்டை விக்ரம் அவர்கள் நடித்த சாமி திரைப்படம் தான் உடைச்சது. இந்த படையப்பா சாமி இந்த 2 பேரோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை 2004 ரிலீஸ் ஆன விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படம் தான் உடைச்சது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 52 கோடி 2004 கலெக்ஷன் பண்ணிச்சு. 2004 காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் 50 கோடி கலெக்ஷன் பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதுவும் கில்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 8 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம். 8 கோடிக்கு எடுத்து 52 கோடி ஒரு படம் கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த லாபம் எத்தனை மடங்கு அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போலாம் 120 கோடி 150 கோடியில் படம் எடுத்துட்டு 200 கோடி கலெக்ஷன் ஆடிச்சு, 250 கோடி கலெக்ஷன் ஆடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெறும் 8 கோடி முதலீடு பண்ணி 52 கோடி லாபம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு 2004. இந்த கில்லி திரைப்படத்தோட இவ்வளோ பெரிய வெற்றி தான் விஜய் அவர்களை வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்தை நோக்கி நகர வச்சது. விஜய் அவர்களோட கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு அப்படின்னா இப்போ வரைக்குமே அது கில்லி திரைப்படம் மட்டும்தான். தமிழ் சினிமாவிலேயே இந்த கில்லி திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பேய் ஓட்டம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு பேய் ஓட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உதயம் தேட்டரில் உதயம், சூரியன், சந்திரன், மினி உதயம் 4 ஸ்க்ரீன் இருக்குது.
4 ஸ்க்ரீன்லையுமே கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே 4 ஸ்க்ரீன்லையும் 4 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓட்டினாங்க. 20 நாளுக்கு மேலே. இந்த சாதனை அப்படின்றது அதுக்கு முன்னாடி எந்த படமும் படைச்சது கிடையாது, அதுக்கப்புறமும் எந்த படமும் பண்ணது கிடையாது. கில்லி தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வரைக்குமே அந்த ரெக்கார்டை யாரும் உடைச்சதே கிடையாது உதயம் தேட்டரில். தமிழ்நாடு முழுக்க பல தேட்டரில் இந்த படம் 175 நாள் ஓடிச்சு. சென்னையில் மட்டும் இந்த படம் 200 நாள் கிட்ட ஓடிச்சு. இதெல்லாம் விட மலையாளத்திலேயே இந்த கில்லி திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு. இவ்வளோ ஏன் இப்போவும் இந்த படம் டிஆர்பியில் நம்பர் 1 தான் இருக்குது. மற்ற சேனல்களில் ஏதாவது பெரிய படம் போடுறாங்க அப்படின்னா சன் டிவிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஒன்று பாஷா, இன்னொன்று வந்துட்டு கில்லி. அதுலேயும் ஃபெஸ்டிவல் டைமில் வேறு சேனலில் ஒரு புது படம் போடுறாங்களா, எடு நம்ம ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி கில்லி படத்தை தான் போடுவாங்க. அதுதான் டிஆர்பியில் நம்பர் 1 வரும். உதாரணத்துக்கு ஜி தமிழில் வந்துட்டு மெர்சல் திரைப்படம் போடுறாங்கன்னா சன் டிவியில் கில்லி திரைப்படம் போட்டால் கில்லி திரைப்படத்தை டிஆர்பி அதிகமாக இருக்குமே தவிர மெர்சல் திரைப்படத்துக்கு அதிகமாக இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய திரைப்படம் தான் கில்லி திரைப்படம். 2004 கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சு பல சாதனைகள் செஞ்சு ஆஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை வாங்கின சன் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்துச்சு. இப்போலாம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த 45 நாள்லேயே சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த 90, 2000 காலகட்டத்திலாம் அப்படி கிடையாது. ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் டிவிலேயே போடுவாங்க. அப்படி தான் 2004 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை 2007 தீபாவளி அன்னைக்கு சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே விளம்பரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் 2007 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலாநிதி மாறன் அவங்க குடும்பத்துக்கும் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. அதனால் சன் டிவி இனிமேல் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி இவங்க சன் டிவி வந்துட்டு கலைஞர் ஃபேமிலிக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாதனால கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி அப்படின்னு ஒன்று தனியாக ஆரம்பித்தாங்க. 2007 டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது ஸ்டேட் அவர் நைட் ப்ரோக்ராம் அப்படின்னு கலைஞர் அவர்களோட தலைமையில் ஒரு விழா ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு கலைஞர் அவர்களுக்கு எதிர்ப்பையும் மீறி சன் டிவியில் போட்டதுனால கலைஞர் டிவியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு சன் டிவியில் போடுறதா இருந்த கில்லி திரைப்படத்தை அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் கலைஞர் டிவியில் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. காலையில் 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா 11 மணிக்கு படத்தை போட்டு விட்டாங்க. நடுவில் விளம்பரமே கிடையாது. படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் படம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய பிரச்சனையாகி சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அவர் நைட் ப்ரோக்ராம் வந்துட்டு பாதிலே ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கலைஞர் டிவியில் கில்லி திரைப்படத்தை கிட்டத்தட்ட விளம்பரமே இல்லாமல் ஓடின 1.5 மணி நேரம் திரைப்படத்துக்கு அப்புறம் தான் கலைஞர் டிவியில் அந்த படத்தையே ஸ்டாப் பண்ணாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான பிரச்சனை 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கில்லி திரைப்படத்துக்கு வந்துச்சு. நீங்கள் யாராவது கலைஞர் டிவியில் கில்லி திரைப்படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கில்லி திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கில்லி திரைப்படத்தை முதல்ல தேட்டரில் பார்த்தீங்களா இல்லை டிவியில் பார்த்தீங்களா அப்படின்றதையும் கில்லி திரைப்படம் பார்க்கும்போது ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.